ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி கருப்பு கவுனி கஞ்சி செய்யணும் பார்க்க முன்னாடி போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 8 மணி நேரம் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது இதில். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்க போகிறோம், கொஞ்சமாக குருமிளகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த அரிசி கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடித்து எடுத்துக்கலாம், லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அடித்தாச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வேணால் மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு காரக்கூழ். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த குருமிளகு சீரகம் இருக்குல்ல, அது இது கூட சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் குருமிளகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசிங்க, ரொம்பவே வந்து சத்தானது. இது சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ வந்து இந்த இன்னொரு கப்பில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அது கூட இதுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இனிப்பு கஞ்சி. இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இனிப்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய்.